நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியா லேண்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியா ஒரு சின்ன தொழில் தொடங்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பட்ஜெட்டில் அப்படியே எடுத்து தொழில் பண்ணுற மாதிரியா ஒரு மில்லு கொண்டு வந்திருக்கோம். அந்த மில்லை தான் பார்க்க போகிறோம், வாங்க காமிக்கிறேன். ஸோ இதான் மில்லு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா மில்லு இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோடு இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா மில்லிலே மொத்தம் 5 மிஷின் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டுறதுலேருந்து ஆல் ஸ்பைசஸ், அதாவது ஸ்பைசஸ் ஆட்டிக்கலாம், எண்ணெய் ஆட்டிக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. மொத்தம் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா. உள்ளே வாங்க அப்படியே காமிக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் ஆட்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 BS கரண்டோட வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஆட்டுறது, சரி அரிசி திரிச்சு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2 மிஷின் காமிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 3ஆவது மிஷினு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பைசஸ்ஸு, மிளகா பொடி, மிளகா எல்லாமே அரைச்சிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனு, அதுவும் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ மொத்த அளவே பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4வது மில்லு, கடைசி 5வது மிஷினு. மொத்தம் 5 மிஷினு. இதுதான் கடைசி மிஷினு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து மாவு வறுக்குற மிஷினு. மொத்தம் செட்டப்போட எல்லாமே இருக்குது. இதை எடுத்தால் பார்த்தீங்கன்னா நாளைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதுவுமே ரெடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடோடு இருக்குது. அதாவது மேலே தங்கிக்கிட்டே கீழே இங்கே பிஸ்னஸ் பார்த்துக்கலாம். அப்படியே உள்ளே கூட்டு போகிறோம் பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஹால் எனக்கா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட ஒரு ஹாலு, தண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லில் தண்ணி வசதி பக்காவாக இருக்குது. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டால் டேங்க் நிறைஞ்சிரும். அங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி மோட்ரு வச்சுருக்கோம். உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெண்டுமே இருக்குது. நல்ல தண்ணி மோட்ரு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுதான் நல்ல தண்ணி மோட்ரு. உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அதாவது நம்ம இதை மில்லாக வாங்கி நம்ம ரன் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் வேணும்னா இதை மொத்தமாக வாங்கிட்டு மிஷினை மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் போடலாம். சூப்பர் மார்க்கெட் போடுறதுக்கு சூப்பரான இடம். ஒரு மேலே வீடு. இந்த வீடை கொஞ்சம் பேன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே உள்ளே வாங்க. உள்ள சீட்லாம் போட்டு, அதாவது ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி தங்கியிருந்துருக்காங்க. ஸோ 2 ரூமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சீட் போட்டு வச்சுருக்காங்க. இது உள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே ஒரு கிச்சனு, ஒரு சின்ன கிச்சன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வெளியே வந்தால் ஒரு வரண்டா, பால்கனி. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூமோட மேலே. அவ்வளோதான். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமுக்குள்ளே அந்த பக்கம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மாடிக்கு வந்த உடனே பால்கனி, அந்த ரூம்லேருந்து தாண்டி வந்தோன்னா ஒரு பால்கனி இருக்குது. அதாவது இதை மேலேயும் கீழே மொத்தமாக வாங்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா தனியாக வாடகைக்கு விட்டுக்கலாம், கீழே ரெண்டல் விட்டுக்கலாம். ஸோ அப்படி விட்டுனா மேலே கீழே விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் பட்ஜெட்டு. இதுக்கும் டேரக்ட் ஓனர் தான். நார்மல் பட்ஜெட்டில் யாரும் எதிர்பார்க்கிங்களா சொல்லுங்கள், உடனே பேசிவிட்டு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கிடலாமோ. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான இடம். இந்த மாதிரி இடமே கிடையாது. கடைநூல்லேருந்து ரொம்ப பக்கம். வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.